கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தோன்றுவதற்கு முன்னால் அங்குள்ளவர்கள் எல்லாம் ஒரு கடுமையானவர்களாக, ஒரு வக்கிர புத்தி உடையவர்களாக இருந்தார்கள். பெண்கள் என்றாலே அவர்களை ஒரு இணைப்பதற்கான ஒரு பொருளாகத்தான் வைத்தார்கள், ஒரு போதை தரக்கூடிய பொருளாகத்தான் பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லாத்தையும் மாற்றினார்கள், புனிதராக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அடியோடு அறுத்தெடுத்தார்களோ அது இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் பெண்கள் என்றாலே போதைப் பொருளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஒரு வக்கிர புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரு மிருகத்தனத்தை அந்த பெண்கள் மீது காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்தது பொள்ளாச்சி. நமக்கெல்லாம் பொள்ளாச்சி தீர்ப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல. பொள்ளாச்சி அப்படி என்ன அப்படின்னு எப்படி நீங்க பாக்குறீங்க, அதே மாதிரிதான் நானும் பார்த்தேன். அதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதோடைய வீரியம் தெரிகிறது. பொள்ளாச்சி 2019 ஒரு கூட்டம் ஒரு 8 பெண்களை, நிறைய பெண்களை, அதற்கும் மேற்பட்ட 200க்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக, அவர்களை தவறாக ஆபாசமான வீடியோக்களை எடுத்ததாக அவர்கள் மீது ஒரு 8 நபரின் மீது புகாரிடப்பட்டது. அது எப்படி செய்தார் என்று சொன்னால், பொள்ளாச்சியில அங்க பெண்களை, அந்த ஒரு சில இளைஞர்கள் அந்த பெண்களை வசீகரமாக பேசி அவர்களை அவர் வழிக்கு செல்ல வைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு முறை ஒருவர் தன்னுடைய நண்பர் தானே அப்படின்ட்டு அவருடைய தங்கச்சிய அந்த நண்பரோட அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் போது கார்ல 2 பக்கமும் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஏறுறாங்க. ஏறிட்டு அந்த பொண்ணுகிட்ட தவறான செயலை செய்யறாங்க. செஞ்ச உடனே அதை ஒரு ஆள் வீடியோ எடுத்துறான். அந்த வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ வச்சு மிரட்டுறான், நீ என்னோட தவறா நடந்துக்கணும், தவறா ஈடுபடணும்னு சொன்னப்ப அந்த பெண் முடியாதுன்னு குமுறோடு செஞ்ச உடனே அந்த பெண்ணிடத்தில் இருந்த ஒரு போல் நகையை மட்டும் அபகரிச்சுட்டு அந்த பெண்ணை இறங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணும் எதுவும் நடக்காத மாதிரி தன்னுடைய காலேஜுக்கு போயிருக்கு. ஆனா அதால இருக்க முடியல. வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோம்னா அந்த முகத்தை பார்த்து பெற்றோர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். உடனே அந்த பெண் அந்த நபரிடத்துல அந்த அண்ணன்ட்ட சொல்லுது, உன்னுடைய நண்பர்கள் இப்படியெல்லாம் செய்தார் என்று சொன்ன உடனே அந்த அண்ணன்காரர் என்ன பண்ணார்னா, அந்த நண்பர்களை ஒரு கூட்டமா சேர்ந்து அடித்தார்கள். அடித்ததுல அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 மொபைலை கைப்பற்றினார். கைப்பற்றி பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு இங்க மிக கேவலமானவர் என்று தெரியுது. அந்த மொபைல்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ வச்சிருக்காங்க. அது எந்த அளவு இருந்துச்சுன்னா 11 டிபி, 1 டிபிங்கிறது 1000 ஜிபி, 11 டிபி அந்த ஒரு தவறான வீடியோ மட்டும் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா போலீஸ்ட ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சோன்னு இன்னைக்கு மக்கள் எல்லாம் பாதுகாப்பு தருவாரு என்ற ஒரு எண்ணத்துல தானே அந்த போலீஸ்கார்ட்ட கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் பாதுகாப்பு யாரு? காவல்துறை தானே. அந்த ஒரு நம்பிக்கையில அவர் அந்த அண்ணக்கார அந்த போலீஸ் அதை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கும் போது அந்த போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும்? அவர்களை கைது செஞ்சிருக்கணும். அப்படி செய்யாம அந்த செய்தார்கள். அவங்க பேரு சபரி, திருநாவுக்கரசு, இதே மாதிரி பல பேர், 8 பேர். நேரம் குறுகி இருக்கிறதுனால எல்லாரும் பேரும் சொல்ல முடியல. மெயினா இருக்க 2 பேர் சபரி, திருநாவுக்கரசு. இவங்களோட தகப்பனார் ஒரு கட்சியில ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. அவங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அப்போ ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது உமிருத்துல் அஅதில பைனக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது உங்களுக்கு மத்திய நீதமா நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த காவல்துறை என்பது தவறாக அந்த யாருக்கு செய்தி அனுப்பக்கூடாது அவருக்கு செஞ்சது. அந்த கேஸ் அப்படியே ஸ்தம்பிச்சிடுச்சு. அவர் எப்படி அந்த பெண்கள்லாம் வசீகரம் செஞ்சாங்க தெரியுமா? அவங்க வைக்கிற பத்தி எந்த அளவுக்கு தெரியுமா?
தெரியுமா? அந்த பெண்களை ஆசையா பேசி ஒரு கிட்டத்தட்ட 10 நபருக்கு மேல ஆசையா பேசி ஒரு ஐடியா ஓபன் பண்ணி அந்த ஐடியா அந்த பெண்களை ஆசையா பேசி வலையில சிக்கி அந்த பெண்ணை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி அந்த பெண்ணிடத்துல எங்க அம்மா உங்களை பார்க்கணும், என்ன மருமகனா உன்னை ஏத்துக்கொண்டா எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தனியா ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போறது. இது யாரு? இது சபரிங்கிறவரு இந்த வேலையை பார்க்கலாம். அந்த ஒரு இடங்கிறதுல அது பண்ணை வீடு, அந்த திருநாவுக்கரசுங்கிற ஒரு வக்கீல புத்திக்காரனுடைய வீடு அது. அவன் அதற்காக அந்த வீடை வைத்திருந்தான். அந்த பெண்களை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல அவனோட இணையும் போது வீடியோ எடுத்துறது. வீடியோ எடுத்துட்டு அந்த பெண்களை மிரட்டுறது, கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த பெண்களை வாரால அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அதை ரசிக்கிற ஒரு சைக்கோவாக இருந்தாங்க. ரொம்ப மிருகத்தோட மோசமான ஒரு இதுல இருந்தாங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்க. இந்த ஒரு பெண்ணுக்கு பிக்ஸ் வந்து அந்த பெண்ணை அந்த நிலைமையில் கூட அவர்கள் வன்கொடுமை செய்தார்கள் என்று பார்த்தால் அந்த வக்கிய புத்தி என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட இது 2019 இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் பொள்ளாச்சி தீர்ப்பு. இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான். இது நமக்கெல்லாம் ஒரு வெற்றியாக தான் இருக்கும். பெண் பிள்ளை பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியா இருக்கக்கூடிய தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு? எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை, ஆயுள் முழுவதுமாக அந்த இதிலே இருக்க வேண்டும், சிறையிலே இருக்க வேண்டும் என்று இவர் சொன்னார்கள். சரி, இது கொடுத்த வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன், ஏற்றுக்கொள்ளுடைய கருத்து, இது முன்மாதிரியான கருத்து, முன்மாதிரியான ஒரு தீர்ப்பு. ஆனாலும் நாம இவங்க இந்த தீர்ப்பை ரொம்ப தள்ளி போட்டு கூடாது. ஏன்னு சொன்னா நீங்க தீர்ப்பை தாமதப்படுத்தாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தாமதப்படுத்தின காரணத்தினால இதை போன்று நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு நமக்கு தெரிந்து பொள்ளாச்சி தெரியாமல் எத்தனையோ இடத்துல இதை போன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்டனை என்பது கடுமையாக இருக்க வேண்டும். ஆயுள் தண்டனை கொடுத்தது நான் பாராட்டோம். ஆனா இதை தொடர்ந்து ஆயுள் தண்டனை கொடுப்பார் என்று சொன்னால் அது ஒரு சொல்ல முடியாது. அவர் அரசியல் ரீதியை வைத்து அவர் வெளியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த கடுமையான தண்டனை என்பது கடுமையாக இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது அஸ்ஸானியத்து வஸ்ஸானிது குல்ல ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் ஜில்தா, அதாவது ஒரு விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த ஆணுக்கு 100 கசையடி கொடுத்து கொல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவே அப்படி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் தவறின் பக்கம் செல்ல மாட்டார்கள். சரி, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பெண்கள் என்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் சொல்றோம் பாரதி கண்ட புதுமை பெண், படித்த பெண்கள் இல்ல, எல்லாருமே பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுமே ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளை, எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளை, இப்படி எல்லாம் படித்த பெண்களாக இருக்கிறார்கள். இருந்தும் அவர் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருப்பதால் மிக கவலையான விஷயமாக இருக்கிறது. எனவே பெண்கள் என்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பெண்கள் எப்படி இருந்தால் ஆண்கள் எப்படி இருந்தால் இந்த தவறுகள் எல்லாம் நடக்காது. இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லு என்று சொன்னால் குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், ஆண்களை பார்த்து முதலில் குர்ஆனை அல்லாஹ் கூறுகிறார், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுது. குர்ஆன் சொல்லும்போது நம்முடைய ஆண்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு, தவறான ஒரு எண்ணம் கொள்ள மாட்டார்கள். அது சொல்லிட்டு பெண்களுக்கு சொல்லும்போது அதே மாதிரி சொல்லிட்டு வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய ஜீனத்தை வெளிக்காட்டாதீங்க. இந்த ஜீனத்தை வெளிக்காட்ட காரணத்தினால்தான் பல தவறுகள் நடக்குது. எனவே அதில் பெண்கள் சரியாக இருக்க வேண்டும். அது பெற்றோர் கவனத்திற்கு நான் சொல்ல வருவது என்ன என்றால், பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது, எந்த பாதையிலே செல்கிறது என்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு தவறான ஒரு உறவாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்ட பேச என்ன தப்பு? இஸ்லாமியா இப்படி பெண்களை ஒடுக்குது, ஒரு ஃப்ரெண்ட பேச என்ன தவறு? இன்றைக்கு ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிச்ச அந்த வீடியோ சொல்லும் போது அண்ணா அண்ணா
அப்படின்னு அண்ணன் அன்றைய உறவு இப்படி எல்லாம் கூறி ஃப்ரெண்டு தானே என்றெல்லாம் சொல்கிறது. எனவே இதை போன்று தவறு நடக்கூடாது என்று சொன்னால் குர்ஆனை என்ன சொல்லி அதை போன்று நடக்க வேண்டும். வாக்கு தாவான